பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பெதேஸ்தா எழுப்புதலின் ஊழியத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு ஆண்டவரோட வசனத்தை தியானிக்கவும், இந்த செய்தி உங்களோட அனைவரோட வாழ்க்கையிலும் ஒரு பெரிய உயிர்மீழ்ச்சியை உண்டு பண்ணும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரோட வசனத்தை தியானிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37வது வசனமும் 38வது வசனமும் நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணின பிற்பாடு ஜனங்கள் அதை கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார் என்கிற அந்த சத்தியத்தின் பிரசங்கத்தை பேதுரு பிரசங்கிக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாங்களா? இன்றைக்கு இதிலிருந்து ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அல்லது நம்மோடு இடைப்படுகிற காரியம் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு சபைக்கு, தேசத்திற்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று என்னவென்று சொன்னால் எழுப்புதல். இன்றைக்கு அநேக திருச்சபைகளில் அநேக இடங்களில் எழுப்புதலின் காரியங்களை குறித்து பிரசங்கமும் ஜெபமும் செயல்பட்டு வருகிறது. அதில் ஒரு பங்காய் நானும் இருப்பதில் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு அந்த எழுப்புதல் எங்கே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்துதான் அந்த எழுப்புதல் ஆரம்பிக்கப்படணும். ஒரு ஆமீன் சொல்லலாமா? எழுப்புதலின் ஆரம்பமே யார் என்று சொன்னால், இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்க தான் முதல் எழுப்புதலின் ஆரம்பம். சபைக்கு எழுப்புதல் வருவது நல்லது, தேசத்துக்கு எழுப்புதல் வருவது நல்லது, அதற்காக ஜெபிப்பது நல்லது, அதற்காக வாஞ்சிப்பது நல்லது. ஆனால் முதலில் தோன்றக்கூடிய அஸ்திபாரம் அவசியமான இடம் என்று என்னவென்று சொன்னால், அது உங்களுக்குள்ளாக அந்த எழுப்புதல் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரோட சத்தத்தை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு அந்த எழுப்புதலின் ஆரம்பம் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானா இருக்க வேண்டும்.